ஆத்ம ஞான தீபம். உள்ளமொளிரும் ஒரு பயணம். உண்மையை தேடும் ஒரு நடைபாதை. இந்த உலகம் நாம் நினைப்பது போல சாதாரணமா? அல்லது இதற்கு பின்னால் இன்னும் ஆழமான ஒரு ரகசியமா இருக்கிறது? அறிவியல் இந்த பிரபஞ்சத்தின் வெளிப்புறத்தை ஆராய்கிறது. ஆன்மீகம் அதே பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த உண்மையை உணர செய்கிறது. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? நாம் யார்? இந்த வாழ்க்கையின் உண்மை என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது நாம் 2 வழிகளில் பயணம் செய்கிறோம். ஒன்று அறிவியல், மற்றொன்று ஆன்மீகம். இரண்டும் வேறு வழிகள் போல தோன்றினாலும் அவை ஒரே உண்மையை நோக்கி செல்கின்றன. அறிவியல் கூறுகிறது பிக் பேங் மூலம் இந்த பிரபஞ்சம் உருவானது. ஒரு சிறிய புள்ளி, ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, அதிலிருந்து உருவானது காலம், இடம் மற்றும் அனைத்தும். ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது? ஓம் என்ற ஒரு அதிர்வு, ஒரு பிரபஞ்ச ஒலி, அதிலிருந்து எல்லாம் தோன்றியது. ஒரு வெடிப்பு, ஒரு அதிர்வு, இரண்டும் வேறா? அல்ல, ஒரே உண்மை. அறிவியல் கூறுகிறது E = mc². பொருள் கூட ஆற்றல் தான். நீங்கள் பார்க்கும் கல், நீங்கள் தோடும் இந்த உடல், அனைத்தும் எனர்ஜி. ஆன்மீகம் என்ன சொல்கிறது? இந்த உலகம் முழுவதும் ஒரு சக்தி. அதையே நம்ம சிவம் என்று அழைக்கிறோம். அப்படியானால் நீங்களும் ஒரு எனர்ஜி தான். குவாண்டம் பிசிக்ஸ் ஒரு விசித்திரமான உண்மையை காட்டுகிறது. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நாம் பார்க்கும்போது அந்த உலகம் மாறுகிறது. பார்ப்பவன் உண்மையை உருவாக்குகிறான். ஆன்மீகம் இதையே முன்பே சொன்னது. நீ நினைப்பதுதான் நீ, உன் மனம், உன் உலகம். நாம் பார்க்கிற இந்த உலகம் உண்மையா? குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்கிறது ஒரு அட்மில பெரும்பாலும் காலி இடம்தான். அதாவது நம்ம சாலிட் பம்ப் என்று நினைக்கிறது உண்மையில் காலியானது. ஆன்மீகம் இதையே மாயை என்று அழைக்கிறது. நாம் காண்பது உண்மை இல்லை, அதை காண்பதுதான் உண்மை. காலம் உண்மையா? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்கிறது டைம் இஸ் ரிலேட்டிவ். வேகம் மாறினால் காலமும் மாறும். ஆன்மீகம் சொல்கிறது கடந்த காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல, இப்போது மட்டும்தான் உண்மை. இந்த நொடியில் வாழ்ந்தால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். தியானம் அது ஒரு ஆன்மீக பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல் செயல்முறை. மனம் அமைதியாகும், பிரெயின் வேவ்ஸ் மாறும், ஸ்ட்ரெஸ் குறையும். ஆனால் அதைவிட முக்கியம், நீங்கள் உங்களை உணர ஆரம்பிப்பீர்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியை. அறிவியல் கூறுகிறது எல்லாம் எனர்ஜி, ஆன்மீகம் கூறுகிறது எல்லாம் கான்ஷியஸ்னஸ். ரெண்டும் சேர்ந்து சொல்கிறது இந்த பிரபஞ்சம் ஒரு சக்தி. அந்த சக்தி உங்களுள் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்ல, இந்த உலகம் உங்களுள் நடக்கும் ஒரு அனுபவம். ஆன்ம ஞான தீபம் சேனலுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். எங்களின் அடுத்தடுத்த பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.